இத போய் இந்த காலத்து பசங்க கிட்ட சொல்லவா முடியும்? சொல்லித்தான் பாருங்களேன். அந்த ஊர்ல பேரு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவோடையும் அந்தஸ்தோடையும் வாழ்ந்த ஒருத்தர். அவருக்கு 2ஆவதா பிறந்தவன் மகா கஞ்ச. பெத்தவங்களுக்கு கூட 10 பைசா செலவு செய்ய மாட்டான். தனக்கு தேவையான பொருள்களை வாங்கிறதுக்காக கடத்தருவுக்கு போனான். திரும்பி வந்ததும் அவனுக்கு பிறகு பிறந்த இளையவனை பிடிச்சி கண்ணாவுண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். இவனால என் மானமே போச்சு, மரியாதையே போச்சுன்னு ஒரே சத்தம். தகப்பனார் அவனை ஆசுவாசப்படுத்தி, ஏன்டா கத்துற, என்னடா நடந்துச்சு, விவரமா முதல்ல சொல்லுடான்னார். அதுக்கு அவன் சொன்னான், சின்ன பையன் ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் உதவி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு வாடகைக்கு எடுத்த சைக்கிளுக்கு காசு கொடுக்கலையா, உங்க தம்பிக்கிட்ட இருந்து இவ்வளவு ரூபா பணம் வர வேண்டியிருக்கு, பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு எங்கிட்ட அவன் சொல்றான். இந்த பயலால நான் அவமானப்பட வேண்டியிருக்கு, சைக்கிள் எடுத்தவன் பணத்தை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டான். வாயில போட்ட வெத்தலை பார்க்க மென்னபடியே தகப்பனார் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, அதுக்கு நீ என்னடா சொன்னேன்னு கேட்டார். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, வாடகைக்கு சைக்கிள் எடுத்தவங்கிட்டே காசை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா. அவ்வளவுதான். தகப்பனாருக்கு தாங்க முடியாத கோபம் வந்துட்டு வாயில் இருந்த வெத்தலை பாக்கிச்சிய காரி தூன்னு துப்புனபடியே, எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இல்லை, அப்புறம் எதுக்குடா இங்கே நாய் மாதிரி வந்து குலைக்கிற? கூட பிறந்தவனுக்காக காசை கொடுத்துட்டு வந்திருக்கணும், இல்லை நான் தர்றேன்னாவது சொல்லிட்டு வந்திருக்கணும். அதை செய்யாத உனக்கு அவனை கண்டிக்கவோ பேசவோ ஏதுடா உரிமை? செருப்படுத்தான பிச்சு விடுவேன், பிச்சு ஓடுறான்னு விரட்டினார். அவரோட மனைவி ஒடியாந்து, இப்போ எதுக்காக அவனை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அவன் கொடுக்கலன்னா நீங்கள் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதானே, இது ஒரு பெரிய விஷயமான்னு சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. தகப்பனாரோட கோபம் கொஞ்சமும் குறையல. போடி கூறுகட்டவளை, ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிச்சிருந்தீன்னா கூட பிறந்தவன் அருமை என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். இவனை போய் காலேஜ் எல்லாம் அனுப்பி படிக்க வச்சம் பாரு, ஏன் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். ஒரு சைக்கிள் வாடகைக்கே எனக்கும் தம்பிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவன் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கிற? கண்ட பயல்களோட சேர்ந்துக்கிட்டு சொந்த குடும்பத்தையே அவமானப்படுத்துவான். அண்ணன் தம்பி ஒத்துமையோட பலம் என்னன்னு அனுபவிச்சு பார்த்தவனுக்கு தாண்டி புரியும். இப்போ சொல்றேன் கேளு. கடனுக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கண்டவனுக்கு உதவி பண்றான் பாரு சின்ன பையன், அவன்தான் நாளைக்கு என் பேர் எடுப்பான். இவன் என் பேர் வாங்க மாட்டான், சோறு தான் வாங்குவான். அதனால தாண்டி ஆத்திரப்படுறேன்னார். அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே உண்மையா நடந்துட்டு தம்பின்னு வயசான காலத்துல அவரோட மனைவி சொன்னதை கேட்டபோது, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லாம சொல்லல, அனுபவபூர்வமாத்தான் சொல்லியிருக்காங்கன்னு விளங்கிக்க முடிஞ்சுது. இதை போய் இந்த காலத்து பசங்க கிட்ட சொல்லவா முடியும்? சொல்லித்தான் பாருங்களேன்.